ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் தியேட்டருக்கு போவோம். தியேட்டருக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா, அந்த பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக போவோம். அதுவும் பாப்கார்ன் இல்லைங்க, அதோட சீசனிங் அந்த மசாலாக்காகவே நிறைய பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தியேட்டரில். அந்த மசாலா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பாப்கார்ன் பொரிச்சு எடுத்துடலாம். நான் பாப்கார்ன்லாம் வாங்க மாட்டேன், ரெடிமேட் பேக்கில் எதுவும் வாங்கலை நான். நீங்கள் பாப்கார்னுக்காகவே நம்ம மளிகை கடையெல்லாம் கிடைக்கும். கார்ன் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அது வாங்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாப்கார்ன் சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நல்லா திக்கான கடை, அதாவது குக்கர் வச்சிட்டேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் தாராளமாக போட்டு ஒரு குழிக்கின்ற வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். சாதாரண எண்ணெய் தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்மளுக்கு பாப்கார்ன் பொரியுதா சொல்லி 2 போட்டு பாருங்கள். பொரிஞ்ச பிறகு மீத இருக்க பாப்கார்னை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி, அதாவது விசில்லாம் போடாதீங்க, விசில் எடுத்துருங்க, கேஸ் கட்டரும் எடுத்துருங்க, சும்மா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான பாப்கார்ன் நம்மளுக்கு அழகாக ரெடியாகி வந்துடும். சாதாரண கானை வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இதுதாங்க சொல்கிறேன், இந்த மசாலாக்காகவே நிறைய பேர் கண்டிப்பாக தியேட்டருக்கு போவீங்க. இந்த மசாலாக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. தியேட்டர் போய் படம் பார்க்குறது இந்த பாப்கார்ன் மசாலாக்காகவே நிறைய பேர் போவாங்க. அது நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாங்க. செம்ம ஈஸி. இதுக்காக நீங்கள் தியேட்டர் போய் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் போகிறப்ப வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் நம்ம வீட்லேயே இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே பாப்கார்ன் செஞ்சு அடிக்கடி பிடிக்கிறப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சளவு வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பெரிய டப்பாவில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்குறப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸியில் ஒரு பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்லிக் பவுடர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் பவுடர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே நமக்கு இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் எதுக்குமே அலையெல்லாம் தேவையில்லை. அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்னு சொல்லியிருக்கோம், அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சீஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீஸ் பவுடர் கண்டிப்பாக போடுங்க, அதுதாங்க ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். அது 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா. அப்புறம் சாட் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள். எதுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக தெரியும், அதனால தான். அது கொஞ்சம். அப்புறம் பேப்ரிக்கா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பேப்ரிக்காலாம் வேறு லெவலில் இருக்குங்க. தந்தூரிலாம் செய்கிறதுக்கு இந்த பேப்ரிக்காவை போட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது போட்டுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் நார்மலாக ஜாகரி இருக்கு இல்லைங்களா, அதாவது நாட்டு சக்கரை சொல்லலாம், வெல்லம் எதுனா சொல்லலாம், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கண்டிப்பாக இது போட்டே ஆகணும். போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வரும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இதை போய் மிக்ஸியில் ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே தூள் தான், எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கும். இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இந்த சூப்பரான பாப்கார்ன் மசாலாவை போட்டு பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தார். எடுத்து வச்சுட்டு எனக்கு போட டைம் இல்லை தான் நான் போட முடியல. அது இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சரியான பாப்கார்ன் மசாலாங்க. சீஸ் வாசனை வேறு லெவலில் இருக்கும். கார்லிக், ஆனியன் பவுடர் எல்லாமே போட்டிருக்கிறதால செம்மையாக இருக்கும். ஒரு சிலருக்கு புளிப்பு பிடிக்கும் இல்லைங்களா, அதனால தான் ட்ரை மேங்கோ பவுடர் அண்ட் சாட் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.